அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் வ மஃபிரத்தை மகாம் வ நூரே அஜ்சாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. ரப்பனா ஹபுலனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இஸ்ஸனத அர்ஸிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இஸ்ஸனத அர்ஸிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ரலீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் நபிய்ய வ ரசூலா. அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹிஸ் ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்க் வமா உரீது அன் யுத்இமூன். வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிருஸ் ஸபீல். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லத்துடைய ஷஃபாஅத்தும் நல் துஆவும் நம்மின் மீதும் நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் முழு உலக மக்களின் மீதும் உண்டாகுவதுடன் நம்மை அல்லாஹ் ஹிதாயத்தின் பக்கம் அடிப்படையாக கொண்டு நம்மளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்திலே பிறக்கச் செய்து இஸ்லாமிய அந்த அடிப்படை கொள்கைகளை நமக்கு அல்லாஹ் நிரந்தரமாக ஆக்கி கொடுத்திருக்கின்றான். நாமெல்லாம் இஸ்லாத்தில் ஒரு முஸ்லிமுடைய தன்மைகளில் வாழக்கூடிய ஒரு அருள் பாக்கியம் தந்திருக்கின்றான். இன்றைய மக்களுடைய உள்ளங்களிலே அதிகமான கேள்விகள். உலகத்தில் முதலில் இஸ்லாம் தோன்றியதா அல்லது ஏனைய மதங்கள் தோன்றியதா என்ற ஒரு அசட்டுத்தனமான அவநம்பிக்கையின் கொள்கையின் நம்பிக்கை மக்களுடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கின்றது. முதலிலே மனிதர்கள் ஆணானாலும் பெண்ணானாலும் ஜாதி மத பேதகமின்றி ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். ஆதி மனிதன் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஆதி மனிதன் ஆதம்தான் இஸ்லாமிய அடிப்படையின் கீழ் முழு உலகத்திலேயுமே முதலாவதாக தோன்றிய மனிதன் ஆதம். இதை கிறிஸ்துவ பெருங்குடி மக்கள் ஆதாம் என்று சொல்வார்கள், ஹவ்வாவை ஏவாள் என்று சொல்வார்கள். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் முதலாவதாக கருணையால் அல்லாஹுடைய குன் என்ற சொல்லால் படைக்கப்பட்டார். பிறகு ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய சாத்தான் ஒரு வழியை கையாண்டு மலக்குகளுக்கெல்லாம் அறிஞனாக இருந்தபோது அவன் இந்த அல்லாஹ் படைத்த இந்த ஆதத்திற்கு கண்ணியம் செய்ய மறுத்தான். فَأَزَلَّهُمَ الشَّيْطَانُ فَأَخْرَجَ
என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தான் வழிகட்டி விட்டான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு புரிந்ததனால் அவனை பூமியிலே தூக்கி எறியப்படுகின்றது. அந்த எரியப்பட்ட பொறாமையின் உணர்வு முதலிலே எரியப்பட்டது. இரண்டாவது பொறாமை. குற்றங்கள் யார் செய்தாலும் குற்றம்தான் என்பதை நிரூபிப்பதற்காக எரியப்பட்ட உலகம்தான் இந்த குற்றவாளிகளின் உலகம். குற்றவாளிகளுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகம் நித்திய ஜீவனான வாழ்க்கையுடையவர்கள் யாருமே விரும்ப மாட்டார்கள். எந்த இனத்தை மதத்தை தழுவியவராக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையை வெறுப்பவர்கள் தான் நிறைய உண்டு. அதிலே தான் அவுலியாக்கள், ரிஷிவர்கள், முனிவர்கள், பிறகு இறையின் நல்லடியார்கள். இதன் வாழையடி வாழையாக வருகின்ற பொழுது மதங்கள் எப்படி தோன்றியது? மனதால் தோன்றியதா, இறையால் தோன்றியதா, செயல்பாட்டால் தோன்றியதா? இந்த மூன்றையும் நாம் சிந்திக்கணும். இந்த மூன்றையும் நாம் சிந்திக்கணும். காரணம் என்ன என்றால், மனிதனுடைய யுக்தியால் அல்லது அவனுடைய செயல்திறன்களால் அல்லது அவனுடைய நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அவனுடைய அந்த ரூஹாய் விட்டுவிட்டு ரூஹானியத்தால் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருந்த காரணத்தால் ஓரிரை கொள்கைக்கு பங்கமாக உருவங்களை ஏற்படுத்த ஆரம்பித்தான். இந்த உருவங்கள் எப்படி இங்கே தோன்றியது? மரங்களால், கற்களால், செடிகளால் வடிவமைக்கப்படுகின்றது, உலோகப் பொருள்களால். சரி, இது ஆரம்பத்தில் ஓரிரை கொள்கையாகிய அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன் தனக்கு இணையாக ஆக்கினானா என்றால் இல்லவே இல்லை. முதலிலே உலகத்தில் தோன்றிய மார்க்கம், உலகத்திலே தோன்றிய ஒரு இன்பகரமான வழி இஸ்லாம். அதையும் குறிப்பாக நிம்மதி அடைவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட மனிதன் அந்த ஷைத்தான் மாறு புரிந்து இவர்களை வழிகெடுத்த காரணத்தால் பூமியின் மீது தூக்கி எறிகிறான். அப்போ காபில் ஹாபிலுடைய பிறவிகள் இந்த இருவருக்கு மத்தியிலே ஒரு பொறாமை உணர்வை போட்டான். உலகத்தில் மார்க்கங்கள், மதங்கள் தலை தூக்குவதற்கு முதல் வித்தே இந்த காபில் ஹாபிலுடைய பிரச்சனை தான். அண்ணன் தம்பியை கொண்டார். அடக்கத் தெரியாமல் இருக்கின்ற போதுதான் காகத்தை விட்டு பூமியை நோண்டச் செய்து ஒரு காகத்தை கொத்தி சாகடித்து பூமியிலே பிதைப்பதை இந்த அண்ணன் பார்த்துவிட்டு அழுதுவிட்டு இப்படித்தான் பிதைக்க வேண்டும் என்பதை இந்த காகம் கற்றுக் கொடுத்ததை இந்த மனிதன் செய்கின்றான். அதுவரை இந்த உலகத்தில் எத்தகைய தெய்வ வழிபாடும் என்பது இல்லை, தெய்வங்களும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூத்த பிள்ளை காபில் ஹாபில், இந்த இருவரால் ஏற்பட்ட ஒரு சிறிய பொறாமை பிரச்சனை எந்த அளவிற்கு தலை தூக்கியது? முதலில் உலகத்தில் பொறாமை வேறு இருக்கப்பட வேண்டும். இந்த பொறாமையின் வளர்ச்சி தான் அண்ணன் தம்பியை கொண்டு தன்னுடைய கரத்தாலே இரத்தத்தை ஓட்டி இந்த பூமியிலே பிதைக்கின்ற ஒரு அருங்காட்சியகத்தை இஸ்லாத்தில் மிக தெளிவாக குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தலாம். இங்கனம் இருக்க மார்க்கத்தாலும் வழிகளாலும் இஸ்லாம் பிரிந்தது என்று சொல்வது நிர்மூடத்தனமான ஒரு வாழ்வு என்பதை ஏனையோர்கள் புரிந்து வாழ்வதற்காக வேண்டி அழைக்கப்படுகின்ற அழைப்பு தான் இந்த உபதேசம். மனிதன் தானாகவும் ஆகவில்லை, இயற்கையும் படைக்கவில்லை. இயற்கையா செயற்கையா? ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலம், ஒரு அரசர், அவர் மக்களுக்கு ஒரு அழைப்பு விடுகின்றார். இயற்கை வெல்லுமா செயற்கை வெல்லுமா? அப்போ அநேகர்கள் இயற்கை தான் வெல்லும் என்றார்கள்.
சிலர்கள் செயற்கை தான் வெல்லும் என்றார்கள். அப்போ போட்டி அறிவிக்கப்படுகின்றது. ரெண்டை நிரூபித்தால் எதன் பக்கம் கூட்டமாக அதிகமாக இருக்கிறதோ உண்மையாக இருந்தால் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். அப்போ அந்த பரிசு வழங்கப்படும் என்று சொன்னவனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஐடியா பண்ணாங்க. அந்த அரசாங்கத்தில் வாழ்ந்த பயபக்தியுடைய ஒரு மனிதர் மாத்திரம் பல நாள் சிந்திக்கின்றார். இயற்கை வெல்லுமா செயற்கை வெல்லுமா? இயற்கை என்பது குன் ஃபயகுன். இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகுன். யாசின் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான். இயற்கையின் மூலமாக அல்லாஹ் உத்தரவிடுவது ஆகு என்று சொன்னால், ஆகுக என்று சொன்னால் அது மாறிவிடும். செயற்கை என்பது அல்லாஹ்வுடைய படைப்புக்களால் அவன் அதை செயல்படுத்தி இரண்டு கை கொண்டு திறன் கொண்டு ஏற்படுத்தினால்தான் செயற்கை அது வெளியாகும். இயற்கை வேறு செயற்கை வேறு. இந்த இயற்கைக்கும் செயற்கைக்கும் ரப்புல் ஆலமீனுடைய குன் என்ற சொல் தேவைப்படுகின்றது. ஃபயகூன், அது மாறிவிடும். அந்த குதிரத்து தான், குதிரத்து, இராதத்து, சம்உ, பசரு, ஹயாத்து, இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய கால சூழல்களிலே தான் மனிதர்களுக்கு அறிவுகளை மிக கெட்டியாக தரக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் வழங்குகின்றான். ஆக இயற்கையும் வெல்லாது செயற்கையும் வெல்லாது. குன் என்ற அல்லாஹ்வுடைய சொல்தான் ஃபயகூன், அது மாறும். அப்போ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையின் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்கள், அவருடைய செயலாற்றல்களின் திறமைகளை எல்லாம் இஃப்அலுல்லாஹு மா யஷா, எதை நடத்தினாலும் எதை நாடினாலும் அல்லாஹுதான், அல்லாஹுவை கொண்டுதான் எல்லாம் இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை 7-14 உலகத்தையும் உள்ளடக்கி ஈமான் கொண்டவர்களுக்கு பேர் முஸ்லிம். முஸ்லிம் என்று சொன்னால் வழிபடக்கூடியவர்கள். அந்த வழிகளிலே குறைகளை நீக்கி தரிபாடாக செயல்படக்கூடியவர்கள் என்று அர்த்தம். இப்போ ஏனைய மதங்கள் இஸ்லாம் பிந்தியது என்று சொன்னால் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வருகையை வைத்து சொல்கிறாங்க. 1500 ஆண்டு வச்சுக்கங்க. கிட்டத்தட்ட 15 நூற்றாண்டு தான். ஆனால் ஏனைய மதங்கள், யூதம், கிறிஸ்தவம், நெருப்பு, அஸ்னாம், ஒரு 4000 அல்லது ஒரு 4500 5000 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க. இந்த 5000 ஆண்டுகளில் இருந்து தான் ஏனைய மதங்கள் பிரிந்தது. முதலிலே யூதம், அந்த யூதத்திலிருந்து பிரிந்தது தான் அஸ்னாம். 3 வழிபாடுகள்: நெருப்பை வணங்குவது, சிலைகளை வணங்குவது, பிறகு படைப்பினங்களை வணங்குவது, மனிதனை தெய்வம் என்று குறிப்பிடுவது. அதிலிருந்து இரண்டையும் மோசஸ் என்று சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவருடைய காலத்தில் ஏறத்தாழ கிறிஸ்து தோன்றியது. கிமு கிறிஸ்து என்று சொல்வார்கள். நீண்ட விளக்கங்கள் சுருக்கமாக, இந்த கிறிஸ்துவம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு என்று சொல்லக்கூடிய அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தில் ஈசா என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்துதான் பிறக்கின்றது. ஆகையால் ஏக காலத்தில் ஆரம்பம் முதல் இறுதி வரை அழிநொடி நாள் வரை இயற்கையின் மார்க்கம் இஸ்லாம், ஆதி மார்க்கம் இஸ்லாம், யாராலும் பரப்பப்படாத, பரப்ப முடியாத, இறையால் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம்.
அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ் மனிதர்களை படைக்கும்போது இஸ்லாத்தை தான் முதல்ல இந்த உலகத்திலே படைத்தான். அது உலகத்தில் அல்ல, ஆகிரத்தில், அர்வாகில். அப்போ அதில் 2 விதமான மக்கள் தோன்றினார்கள். ஒன்று வெண்மையாக இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், ஒன்று கருப்பாக இவர்கள் குஃபுருக்கு சென்றவர்கள். இந்த ஈமானை ஏற்றவர்கள் மூமினாக முஸ்லிமாக, குஃபுரை ஏற்றவர்கள் முனாஃபிக்காக, பாவியாக, மஜூசியாக, நஸ்ரானியாக, யகூதியாக, அதிலே பல்வேறான பிரிவுகள் வரும்போது இஸ்லாம் தன்னிறைவடைந்த மார்க்கம். இஸ்லாம் தன்னிறைவடைந்த மார்க்கம். தன்னிறைவுடைய ஒரு மார்க்கம் மனிதனால் வளர்க்கப்பட்டதோ அல்லது மனிதர்களால் விளக்கம் கொடுக்கப்பட்டதோ அல்ல. இந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதங்களை கொடுத்தான். இந்த வேதங்கள், கிரந்தங்கள், சூஃபுக்கள் அது அன்றாட நபிமார்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு வாழையடி வாழையாக 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்திலே தோற்றி வைக்கப்பட்டது. மனிதர்களுடைய மனங்கள் புண்பட்டு விடாமல், பேதலித்து விடாமல், சிக்கலில் குஃபுரில் சென்று விடாமல் விளக்கத்தை கொடுத்து ஓரிரை கொள்கையை ஆரம்பம் முதல் இறுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அப்படி வரிசை கிரமமாகவே இறங்கி விளக்கத்தை கொடுத்து மக்களை சீர்திருத்தி கொண்டிருந்தார்கள். எந்த நபியும் மார்க்கத்தை ஆரம்பிக்கலை, எந்த நபிக்கும் மார்க்கம் இல்லை, எந்த நபியும் தன்னந்தனியாக நின்று தனக்கு வழிபட வேண்டும் என்று சொல்லவில்லை. மக்கள் ஆக்கி கொண்டார்கள். யூதர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சம் தொடுவாங்க. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொள்வார்கள். அதற்கு முன்னுண்டான நபியும் பின்னுண்டான நபியும் விட்டு விடுவார்கள். கிறிஸ்தவர்களிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் முஸ்லிம்கள், மஜூசிகள் ஒன்றையுமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவருடைய வணக்க வழிகளை தடி சிலைகளை, சிற்பங்களை உண்டு பண்ணுவது, தான் மனம் தோன்றிய பிரகாரம் கடவுள்களை அமைத்து கொள்வது, அதற்கு நெருப்பின் ஆராதனை, சூட ஆராதனை, எண்ணெய் ஆராதனை என்ற பல்வேறான ஆராதனை செய்யக்கூடியவர்களுக்கு பேர் அஸ்னாம், ஹிந்து என்று சொல்லப்படும். ஹிந்து என்று சொன்னால் நாம் விளங்கி கொள்ள வேண்டியது கற்பனை காவியங்களால் கடவுள்களை உற்பத்தியாக்கக்கூடியவர்கள். கிறிஸ்துவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இயேசு என்று தெய்வமாக எண்ணக்கூடியவர்கள். அதிலே ஒரு குறிப்பிட்டவர்கள் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் உசைர் இப்னுல்லா, அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்கள் உசைர். அதே மாதிரி யூதர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாத்திரம் கடவுள் என்று வணங்கக்கூடியவர்கள். ஆக தீர்க்கதரிசிகளை கடவுளாக ஆக்குவதோ, தீர்க்கதரிசிகளை தனக்கு ஒரு முன்னுரிமை அவர்களை கொண்டுதான் எல்லாம் நடக்கின்றது என்பது நினைப்பதோ ஏனைய மக்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கின்றது. இஸ்லாமியர்கள் அப்படி அல்ல. தூய்மையாக அவர்கள் சொல்லக்கூடிய கலிமா ஒன்றுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், அவனை தவிர யாருமில்லை. அவனுடைய தெய்வத்துவதை மக்களுக்கு விளக்கி ஓரிரை கொள்கையின் பக்கம் மக்களை ஓர்நிலைப்படுத்துவது, அவருடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவது அந்த நபிகளின் கடமை. அல்லாஹ் கொடுத்த நபித்துவம், இறுதி நபி. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை 1,00,000 சொச்ச நபிகள் இந்த பூமியில் வந்திருக்காங்க. வந்தவர்களெல்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், அவருடைய தெய்வத்துவதை கொண்டு வந்த நான் ரசூலுல்லா என்று சொன்னார்கள். ரசூலுல்லா என்று சொன்னால் இறையின் தூதுவர், இறையின் அந்த வேத கிரந்தத்தை, தூதுவத்தை மக்களுக்கு தெளிவாக்க வந்தக்கூடியவர்கள். இதுதான் எல்லா நிலையிலும் வருது. ஆதி மார்க்கம், ஆதி மனிதன் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்.
அதே போன்று ஆதி மார்க்கம் இஸ்லாம். காரணம், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், தெய்வ தூதில் வந்தது மார்க்கத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏற்படுத்தியது, ஒப்புக்கொண்டது இஸ்லாத்தை தான். இந்த சம்பூர்ணம் எங்கே பூர்த்தி அடைகின்றது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில். அப்போ முகமது நபி வந்துதான், இந்த ரசூலுல்லா வந்துதான் முழு உலகத்திற்கும் மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள் என்று நினைப்பதும் விளக்கம் கொடுப்பதும் ஏனையவர்கள் நினைத்து கொண்டிருப்பதும் முட்டாள்தனமான ஒன்று. உதாரணமாக, படிப்பு என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்து ஏ ஆ, அது அவங்க பாஷையில் என்னென்ன மொழிகள் இருக்கோ அந்த மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படும். அதற்கு பேர் என்ன செய்வாங்க? பால்வாடின்வாங்க. இரண்டாவது ஏகேஜி யூகேஜின்வாங்க. மூணாவது தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ், அல்லது அவருடைய ஊர் பாஷைகளாக இருந்தால் அது ஒரு பீரியடு வைப்பாங்க. 6-7 பீரியடில் அது ஒரு பீரியடு. இதே போன்று தான் இஸ்லாம் என்பது ஆதி மார்க்கம் அரபி, லிசானன் அரபியன் முபீன். இதை மக்களுக்கு அறிஞர்கள் உலமாக்கள் அடிக்கடி வெளிப்படுத்தணும். இஸ்லாத்தை பற்றி மூடலாக இருக்குது. இவ்வளோ விளக்கம் வந்த காலத்தில் இஸ்லாத்தை பற்றி உள்ள விளக்கம் மக்களுக்கு இல்லாத காரணத்தால் தான் வழி தவறக்கூடிய ஒரு காலகட்டங்கள், இஸ்லாத்தை குறை கூறக்கூடிய காலகட்டங்கள். கல்வி என்பது மக்களுக்கு தெளிவாக்கப்பட வேண்டும். அந்த தெளிவாக்கியதற்கு பிறகு அந்த மக்களுக்கு வியாக்கியானம் விளக்கம் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லீம் என்றால் என்ன. இன்றைக்கு இஸ்லாத்தின் மீது ஒட்டுமொத்தமாக ஒரே முத்திரை கொத்தியது யூதன், இஸ்ரவேல். பிறகு அடுத்த யூதன் அமெரிக்கா. கிறிஸ்தவர்களோட அவ்வளோ இதுங்கிறது கிடையாது. கிறிஸ்தவர்கள் சொல்வது சக்கலாத்தி புள்ளைன்னு சொல்லுவாங்க முஸ்லீமை. அதுக்கு வெவ்வேறு சப்ஜெக்டுகள் இருக்குது, நம்ம இப்போ அதில் இப்போ தொட வேணாம். ஆகையினால இந்த யூதனும் அந்த அமெரிக்க யூதனும் இஸ்ரவேல் யூதனும் சேர்ந்து இஸ்லாத்தின் மீது பழி போட்டது தான் அங்கே பிரியுது. சரி, இன்றைக்கி காளை மாடு வணக்கம் என்பது யார்கிட்ட இருக்குது? ஆரியர்கள், பார்ப்பனர்கள்ட்ட. இந்த பார்ப்பனர்கள் யார்? சாமியருடைய வம்சம். அவர்கள் யூதர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே வெளியானவர்கள். இந்த சாமிரி என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு சூழலால் சூழப்பட்டு பிறந்தவன். அதை இப்போ நான் ரொம்ப தெளிவாக பேச விரும்பலை, அது விருப்பமில்லாத ஒரு செய்தி. அப்போ காளை மாடு அவனின் மூலமாக உருவெடுக்கப்படுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பால் கொடுப்பாங்க, ஒரு விரலில் தேன் ஒரு விரலில் பால். ஓராண்டு வளரும் வளர்ச்சி அந்த சாமிரிக்கு கிடைச்சது. அந்த சாமிரி என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், இந்த புல்லை எடுத்து வச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூர் மலைக்கு போயிட்டாங்க, சினாய்க்கு. அங்கே போய் தவம் இருந்தாங்க. 10 கமான் என்று சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரிஜினல் அல்ல. அது போன்று இன்றைக்கி படம் எடுத்திருக்கானுங்க. ஒரிஜினல் பலகையின் மூலமாக அல்லாஹ் 10 கட்டளைகளை கொடுத்தான். இவங்க வாங்கிட்டு வரும்போது 6000 இஸ்லாத்தை ஏற்று கஷ்டப்பட்டு முஸ்லிம்களாக ஆக்கிய அந்த மக்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தற்காலிக நபியாக இருந்ததனால் அவர்கள் கண்ட்ரோல், அவ்வளோதான். மூசா குறை சொல்ல முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து பார்க்குறாங்க, 6000 மக்கள் காஃபிராக இருக்காங்க. அப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ரப்பே 6000 மக்கள் குஃப்ரில் போயிட்டாங்க, என்ன செய்கிறது? அப்போ அல்லாஹ் அதற்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறான், நீண்ட சம்பவம். அதிலே இந்த காளை மாட்டுக்கு அந்த வாயின் மூலமாக இவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வரக்கூடிய குதிரையின் மீது எடுத்த பிள்ளை திணிக்கின்ற பொழுது அந்த மாடு மா என்று கத்தியது. உடனே அவன் சொன்னான், நான் ஒரு கடவுளை ஏற்படுத்தி விட்டேன். ஆனால் அந்த நீர்மூடனும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மூடிகளோ ஒரு தவறு செஞ்சிட்டாங்க. மா என்று சொன்னால் அரபியில் இஸ்திஸ்னா. என்ன அர்த்தம்டா, நான் கடவுள் இல்லை என்று தான் மாடு எந்திரிச்சிருச்சு மா அப்படின்ட்டு.
மாடுக்கு 3 கத்தம் இருக்குது. முதல் கத்தம் மா, இரண்டாவது கத்தம் அம்மா, மூன்றாவது கத்தம் அப்படி. முதல் கத்தத்திற்குரிய அர்த்தம் மா. இவன் சாமிரி செஞ்ச இந்த கடவுள் நான் இல்லை, அல்லாஹ். நான் ஒரு இனம், படைக்கப்பட்ட இனம் என்று அது கத்துச்சு. மா இஸ்திஸ்னாவில் வரும். இது உலமாக்களுக்கு தெரியும் இஸ்திஸ்னா என்னன்றா அப்படின்னா. இதை போய் நிர்மூலர்கள் ஆய்வு செய்ய முடியுமா? ஒரு பொம்பளை நான் ஆம்பளை மாறிட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆம்பளை நான் பொம்பளையாக மாறிட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு ஹுன்சா முஷ்கில், அதாவது ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு மூணாவது பாலினம், அவங்க நான் பொம்பளை நான் ஆம்பளை நான் ரெண்டும் இருக்கேன்னு சொல்ல முடியாது. இதே போன்று தான் அரபிகளிலே சில வேடுகள் வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைக்கு பல்வேறான அர்த்தங்கள் இருக்குது. உதாரணமாக ஒருத்தன் ஒரு சபையில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிருவான்டாக்க விளங்கிடுவான் இன்னொருத்தன். இது முற்கூட்டி அறிவிக்கப்பட்டிருக்கணும். இவன் போவான், அவனுக்கு பின்னாலே இவன் போயிடுவான். இல்லை இன்னொரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்வாங்க. இந்த 2 பேரும் பேசி வச்சுருப்பான், சிக்னல் கொடுத்தவன அவன் கிளம்பிடுவான். இது முன்னால் அறிவிக்கப்படணும். அப்போ முன்னால் கல்வியின்றி இஸ்லாத்தையோ அரபியவோ அரபி பதத்தையோ தெளிவுபடுத்துவது, விளங்குவது, அறிவித்தல் மிக மிக மட்ட ரகமான எண்ணத்தை தான் கொடுக்கும். அவனுக்கு குழப்பம் வருமே தவிர பரிபூர்ணம் அடைய முடியாது. மா என்றால் இல்லை, அம்மா என்றால் எனக்கு பசிக்குது என்று சொன்னால் என்னை எனக்கு சப்பை வேணும், நான் போகம் கொள்ள போகிறேன்னு அர்த்தம். அது பெண் மாடோ ஆண் மாடோ ஏதோ ஒன்று கத்தம். அது ரெண்டுக்குமே ஆண் மாடுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, பெண் மாடுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு மாட்டுக்கு 3 விதமான சத்தம். இந்த 3 விதமான சத்தத்தை புரிய முடியாதவர்கள் இயற்கையின் மார்க்கம் இஸ்லாத்தை, தெய்வீகத்தால் படைக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை, இஸ்லாம் இன்னைக்கு 1500 வருஷம்னு சொன்னால் ரசூலுல்லாவுடைய வாழ்வு தான் 1500 ஆண்டை தவிர இஸ்லாம் ஆதியிலே வந்தது. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் உள்ளது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு முன்னாலேயே ஆலமே அர்வாஹ் இஸ்லாத்திலே தான் இருந்தது. அல் இஸ்லாம் ஒரே அர்த்தம்தான். பெண்ணுண்டா அவள்கிட்ட சப்பை இருக்கணும். பெண்ணுண்டு ஒருத்தனை கூப்பிட்டுட்டு சப்பை இல்லைன்னு வச்சுங்க, அவளை பெண்ணுன்னு சொல்ல முடியாது. அதே போல் இஸ்லாம் என்பது இன்கியாதுல் யவாமிரிஹி வஜித்தினாபின் நவாஹிஹி, ஏவலை எடுத்து விளக்கலை விடுவது. அல்லாஹ் எதை சொன்னானோ எடுப்பது, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விடுவது, நபிகளார் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை செய்வது, அவர்கள் தடுத்ததை விடுவது. இதுதான் இஸ்லாம். பின்ன முஸ்லீமுக்கு வேறு அர்த்தம், முத்தக்கீனுக்கு வேறு அர்த்தம், மூமினுக்கு வேறு அர்த்தம். அதெல்லாம் இப்போ நீங்கள் போய் உள்ளே நுழைஞ்சு பார்க்க முடியாது. அப்போது நெருப்பை வணங்க சொல்லியோ கற்களை வணங்க சொல்லியோ, அது உதாரணமாக மனிதனுடைய கற்பனைக்கு உள்ளத்திய நஃப்ஸில் ஏற்படக்கூடிய வஸ்துக்களை ஏற்படுத்தி கொண்டோ கடவுள் என்று நினைப்பதோ, அல்லது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்வதை போன்று கடவுள் அல்லது கடவுளுடைய பிள்ளை அல்லது கடவுளுக்கு மனைவி இருக்கு என்று சொல்வதோ இஸ்லாத்தில் லா இல்லை. எப்படி அந்த சாமியினுடைய மாடு மா என்று சொன்னது, இந்த மாவுடைய அர்த்தம்தான் லா. சில சமயம் மா இஸ்திஸ்னாவுக்காக வேண்டி வரும், லா இஸ்திஸ்னாவுக்காக வரும். இஸ்திஸ்னா என்றால் என்ன? அர்த்தம் தெரியாதவர்கள் நிர்மூடர்கள் அதை விளங்க முடியாது. இது பண்டிட் இமாம்கள் உலமா பெருமக்களுக்கு விளங்கும். ஆகையினால் நாம் சொல்லிக்கொள்வது என்ன என்று சொன்னால், இஸ்லாம் ஆதி மார்க்கமா, வந்த மார்க்கமா, வளர்க்கப்பட்ட மார்க்கமா? எதுவுமே இல்லை. இயற்கையிலேயே இஸ்லாம் தான். அல்லாஹ் முதலிலே இஸ்லாமை குன் என்று சொன்ன உடனே அது இஸ்லாம். பிறகு நபிமார்கள் அனுப்புகின்ற ஏற்ற காலத்திலே தான் 300, 500, 1000, 900, 700, 800, 600 இப்படி வருடங்களிலே நபிமார்கள் இதழாத காரணத்தால் மனிதர்கள் தன்னை பெரிதாக ஆக்கிக் கொள்வதற்கு இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு அரசாங்கத்தில் உதவி செஞ்சுட்டா அவன் என்ன சொல்கிறான், நவுது பில்லாஹி மின், அல்லாஹ் காப்பாற்றணும், இதய தெய்வம்ன்றான். இதயத்துக்கு எதிராக தெய்வம், கண்ணுக்கு ஒரு தெய்வம், மூக்குக்கு ஒரு தெய்வம், கைக்கு ஒரு தெய்வம், அபத்துக்கு ஒரு தெய்வம், வவுத்துக்கு ஒரு தெய்வமா?
அவன் ஒரு துணிமணி கொடுத்துருப்பான், இல்லை ஒரு 5000 ரூபா கொடுத்துருப்பான். அதுக்கு என்ன செய்யணுண்டா, இங்கிலீஷில் தேங்க்ஸ் சொல்லலாம், அரபியில் சுக்ரியா சொல்லலாம், ஏனைய பாஷைகளில் வெவ்வேறு வார்த்தைகள் இருக்குது சொல்லலாம். அதை போட்டு நீ தெய்வம் தான், இதுதான் அப்படி ஆக்கப்பட்டது. இன்றைக்கி தஞ்சாவூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜராஜ சோழன் இப்போ வெளியில் இருக்குது, கொஞ்சம் உள்ளே போகுது. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் 2-3 தலைமுறை மாறினா கருவறைக்கு போயிடும். கடைசியில் என்ன, ராஜராஜ சோழன் சாமி அப்படி ஆகி போயிடும். நவுது பில்லாஹி மின்ஹா. நாம் எதற்காக இந்த உதாரணத்தை எடுத்து காமிக்கிறோம்னு சொன்னால், மனிதனால் உற்பத்தியாக்கப்பட்ட அத்தனையும். அதே போன்று இஸ்லாமியர்கள் இந்த தர்காக்கள் வழிபாடுகள் செய்கிறாங்க. தர்காக்கள் வழிபாடு அல்ல, அது ஒரு ஜியாரத், அவ்வளோதான். வழிபாடு என்பது, வழிபடுதல் என்பது அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான். இந்த ஜியாரத் தர்கா வழிபடுதல் என்பதோ வழிபாடு என்பதோ கிடையாது. அங்கே போய் அல்லாஹ் கொடுத்த யாசின் ஷரீஃபை ஓதி துவா செய்வாங்க. இதுதான், இது பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை அவர்கள்ட்ட கூட கேட்கக்கூடாது, அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அதுக்கு ஒரு முறை இருக்குது. இதை தெரியாமல் குழப்பு வரும் இஸ்லாமிய மக்களை வேணுமென்றே சங்கரிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற முனாஃபிக்கான முஸ்லிமும் முனாஃபிக்கான முஸ்லிமாத்தும் இப்பேற்பட்ட ஒரு அபாண்டங்களை வெளிப்படுத்தி வருவதை சில காலங்களாக பார்க்கின்றோம். அதிலே குறிப்பாக இந்த இந்தியாவை பொறுத்தவரை இஸ்லாம் வளர்ந்தது, வந்தது, ஆக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த இஸ்லாத்திலே ஆரம்ப காலத்திலே இந்தியாவிலும் இஸ்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கு வடநாட்டில் பூரா உருது பேசுகிற முஸ்லீம்கள் இருக்காங்க, கேரளாவில் பூரா மலையாளம் பேசுகிற முஸ்லீம் இருக்காங்க, தமிழ்நாட்டில் பூரா தமிழ் பேசுகிற முஸ்லீம் இருக்காங்க, தெலுங்கானாவில் பூரா தெலுங்கு பேசுகிற முஸ்லீம்கள். அப்போ எல்லா பாஷையிலையும் முஸ்லீம் இருக்காங்க. இவர்கள் ஆக்கப்பட்டவர்களா, வந்தவர்களா, அல்லது வளர்ந்தவர்களா? இல்லை. இயற்கையில் யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும் என்று சொன்னானே, முஸ்லிம்களே உங்களுக்கு எச்சரிக்கின்றேன், இஸ்லாம் இந்த இந்தியாவில் வளர்ந்தது என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் உங்களுடைய ஈமானில் குறை ஏற்பட்டு இருக்கு என்பதை நாம் பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றோம். இஸ்லாம் இயற்கையின் மார்க்கம், இஸ்லாம் உள்ளத்தில் வளர்ந்த மார்க்கம், இஸ்லாம் செயலாற்றுகளை மக்களுக்கு கொண்டு வந்த மார்க்கம். அல் இஸ்லாம் இன்காதிலே வாமினி யுவஜத்தின் நாபின் நவாகி. இங்கிலீஷை படித்துவிட்டு அரபியுடைய கிராமர் தெரியாமல் தன்னை நாசப்படுத்தக்கூடியவர்களுக்கு மத்தியிலே வாழுகின்ற உலமா பெருமக்களே, நீங்கள் உங்களுடைய கிராமரின் முறைப்படி இஸ்லாமத்திற்கு இந்தியாவிற்கு வந்தது அல்ல. இந்தியாவில் உள்ளவர்களிலே சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அதாவது இந்தியா என்ற இந்த கண்டத்தில், இந்த நாட்டில் இன்றைக்கும் ஒரு காஃபிருடைய பேர், அதாவது அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், இருந்தாலும் குஃபருடைய பேர் வச்சுருக்காங்க. சேர பெருமாள் மஸ்ஜிதுன்னு வச்சுருக்காங்க. எங்கே? கொடுங்கலூர், கேரளாவில். அந்த சம்பவத்தை போய் தெரியாதவர்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். அந்த பள்ளியில் இன்னும் அவர்கள் எரித்த அந்த தீப கற்பத்திற்குண்டான பித்தாளை விளக்குகள் பள்ளிக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ நாம் சொல்கிறோம் ஹிஜ்ரி 2 ஆரம்ப காலம். அப்போ இந்தியாவிலே ஹிஜ்ரி 2லேயே இஸ்லாம் இருந்திருக்கு. இஸ்லாத்தின் ஜோதி அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கு. அது தெரியாமல், அதாவது தான் கட்டிய பொண்டாட்டி திடீர்னு காணா, திடீர்னு போகும்போது ஒரு இடத்துல கிடச்சிக்கிட்டா. அது மாதிரி அவர் மனிதன் அல்லாவால் படைக்கப்பட்டவர், வேறு வழியில் இருந்தாலும் இஸ்லாத்திற்கு வந்துவிட வேண்டும் என்ற அந்த சேர பெருமாள் நினைத்ததன் காரணமாக காசர்கோட்டில் அடங்கியிருக்கக்கூடிய மாலிக் பின் தீனார் ரலியல்லாஹுடைய அந்த ஆலோசனையின் பிரகாரம் ஆலோசனை கேட்டு அவர்களை கண்ணியம் செய்து அவர்களுக்கு காசர்கோடு என்ற ஒரு இடத்தை அடக்கஸ்தலத்திற்காக வேண்டி அவருடைய ஆட்சியிலே கொடுக்கப்பட்டு, பிறகு இந்த சேரமான் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி, ஒரு குளத்தோட இந்த பள்ளியை வக்குஃப் செய்திருக்கின்றார் என்று சொன்னால், இந்தியாவில் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அங்கே என்ன இஸ்லாம் வளர்ந்ததா? இல்லை சேர பெருமாளை போய் யாராவது வா தீனுக்குன்னு சொன்னாங்களா? இல்லை. தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலவை பிளந்த போது அந்த நிலவு
ஒரு வலது பக்கமும் இடது பக்கமும் ரசூலுல்லாவுக்கு இறங்கியதை கண்ணால் பார்த்தவர் சேர பெருமாள். பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அதன் காரணமாக அவர் ஈமானை, அவருடைய உள்ளத்தில் ஜோதியை அல்லாஹ் இறக்கினான். அவ்வளோதான். நாங்கள் ஆனோ கீனோன்னு சொன்னீங்க பிஞ்சு போயிடும். நல்லா கவனிச்சுக்க முஸ்லீம்கள். இஸ்லாம் ஆக்கப்பட்டது, வளர்க்கப்பட்டது. இஸ்லாம் அது தானாகவே இந்தியாவில் பூந்தது அப்படி கிடையாது. இதா அராத ஷைஅன், விளங்கிங்கடா, இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். ஈமானின் நசீபுள்ளவர்கள் இந்த பேச்சை பேச மாட்டார்கள். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நாம் தவறுதலாக புரிந்திருந்தால் அந்த புரிதலை நல்லதாக ஆக்கி முழு உலகத்தையும் அல்லாஹ் இஸ்லாமியர்களாக ஆக்கும் நேரம் நெருங்கிவிட்டதால் இஸ்லாமியர்களுக்கு குழப்பம், இஸ்லாத்தில் ஒரு குழப்பம் வருங்க. அந்த குழப்பத்திற்கு பிறகு தெளிவு வரும். அதுதான் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் வருவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். இன்ஷா அல்லாஹ் விளக்கம் கிடைக்கும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, சாலிஹீன்களாக ஆக்குவானாக. இந்த காசா பலஸ்தீனுடைய மக்களை சுதந்திரம் பெற்ற நன்மக்களாக ஆக்கி இஸ்ரவேலர்களுடைய அந்த அடவாடித்தனமான அரக்கத்தனத்தை பிடுங்கி யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரிகளாக முழு நாடுகளிலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு படிப்பினை கொடுத்து ஹிதாயத்தை கொடுக்கட்டும் யா அல்லாஹ். அப்படி இல்லையானால் அவர்களை ஓரம் கட்டி அவருடைய விசப்பற்களை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் எல்லா நாடுகளையும் ஒன்றுபடுத்தும் ஆற்றலையும் நீ தந்தருள்வாயாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.